ஆக எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கு இல்லையா? நான் தான் பைத்தியக்காரி மாதிரி எதுவுமே தெரியாம இருந்திருக்கேன். ஆமா, பொண்ணு பொண்ணுன்னு சொல்றீங்களே, யார் அது? ஏமா விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பன் சொல்றீங்க? அந்த பொண்ணு யாருன்னு தெரியாதா? ஏமா அந்த பொண்ணு யாருன்னு தெரியாதா? டேய், அந்த பொண்ணு யாருன்னு தெரியாதாண்டா? ஏய், பொண்ணு பொண்ணுன்னு தான் சொன்னிய ஒழிய அவ பேர் என்ன, ஊர் என்ன, பார்க்க எப்படி இருப்பா, இதையெல்லாம் சொல்லணும்ல. பாட்டி, நான் சொல்லட்டுமா? இங்க பாரு, நீ சின்ன பிள்ளை, இந்த மாதிரி பெரியவங்க விஷயத்துல எல்லாம் நீ தலையிடக்கூடாது. தாத்தா, ஏய் நீ கொஞ்சம் சுமாரு, நீ சொல்றா கண்ணா. அன்னைக்கு பண்ணு கண்ணத்தோட ஒரு ஆன்ட்டி என்ன வீட்ல கொண்டு வந்து இறக்கி விட்டாங்கல்ல. ஆமா, அன்பு. அந்த அன்பு மேலதான் உங்க பையனுக்கு ஒரே அன்பு. அட, அந்த பொண்ணா? ஆனா அந்த பொண்ணுக்கு புருஷன் இருக்கானே. மை லார்ட், இந்த இடத்துல நான் குறுக்கிட விரும்புறேன். விவாகரத்தான பொண்ணுக்கு ஹஸ்பண்ட் கிடையாது, எக்ஸ் ஹஸ்பண்ட். உதாரணத்துக்கு உங்க பையனுக்கு ஒரு பொண்டாட்டி இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு கோபம் வருமா வராதா? என்ன ஜஸ்டிஸ், என்கிட்டயே லா பாயிண்டா? இல்லம்மா, உங்க பையனுக்கு ஒரு முன்னாள் மனைவி இருக்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கு ஒரு முன்னாள் கணவன். டைவர்ஸ் ஆன பொண்ணா? ஏமா, நீங்க சிவத்துக்கு பொண்ணு பார்க்க போகும்போது எத்தனை பேர் டைவர்ஸ் ஆன பையனான்னு கேட்டிருப்பாங்க. அப்போ உங்க மனசு எவ்வளவு வலிச்சுது. நீங்க போய் இப்படி கேட்கலாமா? ஆமா ஆமா, தப்புதான் தப்புதான். அப்படியெல்லாம் பேசக்கூடாது. பொண்ணு அவ்வளவுதான். நம்ம சிவத்துக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா? ஆமாமா, குட்டி குட்டி மோதல்கள், அதன் பிறகு காதல்கள், சண்டைகள், சமாதானங்கள். அந்த பொண்ணுக்கு இவனை பிடிச்சிருக்கா? அம்மா, அந்த பொண்ணுக்கு இவனை பிடிச்சிருக்க போய் தானே அவளோட முன்னாள் கணவன் நீங்க வந்து சண்டை போட்டு போயிருக்கான். ஓஹோ, கரெக்ட் தான் கரெக்ட் தான். அம்மா, இதோ ஓரமா இந்த பூனையும் பால் குடிக்குமா நின்னுட்டு இருக்காரே உங்க மருமகன் சரவண. அவனுக்கும் இந்த டீடைல் தெரிய வாய்ப்பு இருக்கு. சரவணா. ஐயோ அத்தை, நிஜமா எனக்கு எதுவும் தெரியாது அத்தை. என்னடா நடிக்கிறியா? ஐயோ அத்தை, நிஜமாலுமே எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா இவங்க எல்லாம் பேசுறத வச்சு பார்த்தா நம்ம அண்ணனுக்கு அந்த பொண்ணு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னடா பட்டிமன்ற நடுவர் மாதிரி குடும்பத்துக்கு கணவனும் முக்கியம் மனைவியும் முக்கியம்னு சொல்ற மாதிரி பொதுவா ஒரு தீர்ப்பை சொல்றா? ஏங்க, இது செட் ஆகுமா? பாட்டி, ரொம்ப சுத்தி வளைக்காதீங்க. எனக்கு அந்த அம்மாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன இனியா, அம்மானு முடிவே பண்ணிட்டியா? ஆமாம் பாட்டி, எத்தனை நாள் தான் நம்ம வக்கீலும் ஒத்தியா சுத்துவாரு? ஆமாமா, அன்னைக்கு கூட டிவில லவ் சாங் போடும் போது நம்ம சிவம் அத பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. அத பார்க்கவே மனசு ரொம்ப கஷ்டமா இருந்ததுமா. அம்மா, எப்படியாவது பெரிய மனசு பண்ணி முடிச்சு விட்டுருங்க. சரி சரவணா, நீ சிவத்துக்கு போன போடு. அவனை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சிருவோம். ஏய் கொஞ்சம் பொறு. அவனை இப்ப எதுக்கு கூட்டி விசாரிச்சுக்கிட்டு? ஏங்க, அவன் வாழ்க்கை இது, அவன் அபிப்பிராயம் என்னன்னு கேட்க வேண்டாமா? இத பாரு, நீ அவனை கூப்பிட்டு கேட்டேன்னு வச்சுக்கியேன், அவன் தயங்குவான், யோசிப்பான். வர்றவன் நல்லபடியா என் பிள்ளைங்களை பார்த்து பாலான்னு கேட்பான். இது மாதிரி ஒண்ணுமில்லாத பிரச்சனைகளை எல்லாம் கிளப்புவான். நாம நேரா அந்த வீட்டுக்கு போய் இருக்கிற பெரியவங்கள்ட்ட பேசி முடிச்சிருவோம். மாமா, என்ன மாமா நீங்க அண்ணனுக்கே தெரியாம அங்க போய் பேசலான்றீங்க? ஏதாச்சும் பிரச்சனையா இருப்போது? டேய், அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை ஆகாதுடா. அதான் அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல லவ் இருக்குன்னு நீங்க எல்லாரும் சொல்லிட்டீங்களே, அப்புறம் என்ன? நாம போய் பேசி முடிச்சிட்டா அதுக்கப்புறம் நம்ம பையன் கிட்ட சொன்னா வெக்கப்பட்டு ஒத்துக்க போறான். அதுதாங்க கரெக்ட். இல்லனா அத இத சொல்லி தட்டி கழிச்சிருவாங்க. நாமளே போய் பேசி முடிச்சிட வேண்டியது. வெரி குட் வெரி குட். எப்ப நம்ம பொண்ணு பார்க்க போறோம்? நீ என்னடி ஊருக்கு முன்னாடி கிளம்ப நிக்கிற? பாக்குறது பேசுறதுன்னு முடிவு பண்ணிட்டா யோசிக்காம பண்ணிடணும். நாளைக்கே போய் அந்த பொண்ணு வீட்ல நம்ம பேசிடலாம். டேய் ஜஸ்டிஸ், இந்த பொண்ணு விஷயம் சிவத்துக்கு கடுகளவு கூட கசிஞ்சிருக்க கூடாது. அதே மாதிரி நாங்க பொண்ணு பார்க்க போறப்போ நீங்க தான் சிவத்தை லாக் பண்ணி வைக்கணும். புரிஞ்சுதா? சரவணா. ஐயோ அத்தை, நான் வாயே திறக்க மாட்டேன். இனியா குட்டி, நீங்க ரெண்டு பேரும் அப்பா கிட்ட ஒளராம இருந்தாலே போதும். அது நாளைக்கு போறோம், பொண்ணை பாக்குறோம், பேசி முடிக்கிறோம், வெத்தலை பாக்க மாத்திரம், ஐப்பசியில கல்யாணம். அப்படி போடு. அம்மா நான் கிளம்புறேன், நீங்களும் கூட்டிட்டு கிளம்புறீங்க. சரிம்மா. ஹலோ,
கிளினிக் டைம் முடிஞ்சு போச்சு. இனிமே பேஷண்ட் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. டாக்டர் கிட்ட ஒன்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? டாக்டருக்கு நான் வேண்டியப்பட்டவன். அப்படியா? யாரு வந்திருக்காங்கன்னு சொல்லணும்? சரவணன் வந்திருக்கான்னு சொல்லுங்க. எந்த சரவணன்னு சொல்லணும்? டாக்டருக்காக ரத்தத்தையும் கொடுத்தானே அந்த சரவணன் சொல்லுங்க, அவங்களுக்கு புரியும். ஐயோ, ஒரே ஒரு தடவை பிளட் டொனேட் பண்ணிட்டு நீ கொடுக்கிற பில்டப் இருக்கு பாரு. சரி, உள்ள வா. எதுக்கு? செக் பண்ணணும்னு சொன்னியே. இல்லங்க, நான் டாக்டரை பார்க்கணும் தானே சொன்னேன், ட்ரீட்மெண்ட் வேணும்னு சொல்லியே. அப்புறம்? இல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். பாரு, என்ன விஷயம்? இல்லங்க, ஒரு விஷயம் சொல்லுவேன், கேட்டுட்டு நீங்க டென்ஷன் ஆகக்கூடாது. சரி, சொல்லு. எங்க வீட்ல இருந்து எல்லாரும் உங்க வீட்டுக்கு வராங்க. எதுக்கு? பொண்ணு கேட்கறதுக்காக வராங்க. என்ன உளர்ற? உளரலைங்க, எங்க வீட்டுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. அவங்க இதை இப்படியே விடக்கூடாது, பேசி முடிச்சிடலான்னு நாளைக்கு உங்க வீட்டுக்கு வராங்க. விளையாடாத. இல்லைங்க, நான் விளையாடல, உண்மையை தான் சொல்றேன். எல்லாரும் இந்த விஷயத்த பேசி முடிக்கிறதுக்காக நாளைக்கு உங்க வீட்டுக்கு வராங்க. இங்க பாரு சரவணா, முதல்ல நீயும் நானும் பேசணும், நல்லா பழகணும். அதுக்கப்புறமா தான் நமக்கு செட் ஆகுமான்னு நமக்கே தெரியும். அஃப்கோர்ஸ் எனக்கு உன்னை பிடிக்கும் தான். ஆனா பிடிக்கிறது வேற, சேர்ந்து வாழ்றது வேற இல்லையா? இதெல்லாம் எதுவுமே நடக்கிறதுக்கு முன்னாடி உங்க வீட்ல இருந்து பொண்ணு கேட்டு வர்றது நல்லாவா இருக்கு? என்ன அப்படி சிரிக்கிற? நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? இல்ல, இந்த லவ் இருக்குல்ல, இங்க பாரு, நமக்குள்ள லவ் வரலாம், வரக்கூடாதுன்னு ஒண்ணும் இல்ல. ஆனா இப்ப இருக்கிறதுக்கு பேரு லவ் இல்லல்ல. இல்லைங்க, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேன்? நாளைக்கு உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வர்றது உங்களே இல்ல, அப்புறம் உங்க அண்ணிய. வாட்? ஏங்க, என்னங்க நீங்க எல்லாத்தையுமே தப்பா தான் யோசிப்பீங்களா? சிவா அண்ணனுக்கு உங்க அண்ணிய பொண்ணு கேட்டு வராங்க. இப்ப புரியுதா? சாரி சாரி சாரி, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஐயோ சாரி. இங்க பாருங்க, தப்பாலாம் யோசிக்கல, ரைட்டா தான் யோசிச்சிருக்கீங்க. கொஞ்சம் அவசரப்பட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும். ஏய், ஒன்றும் இல்லைங்க, உங்கள் அண்ணன் வீட்டுக்கு வந்து கலாட்டா பண்ணிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அத்தைக்கும் மாமாவுக்கும் சிவ அண்ணனுக்கும் உங்கள் அண்ணிக்கும் நடுவில் ஏதோ ஒன்று இருக்குன்னு தெரிய வந்துச்சு. எதுக்கு தேவையில்லாமல் இந்த பிரச்சனை இழுத்துட்டு போகணும், நேராகவே பேசணும்னா நல்லதுன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அப்புறம் இங்கே பாருங்க, இது சிவ அண்ணனுக்கு தெரியாது, அத்தையும் மாமாவும் சேர்ந்து தான் இதை முடிவு பண்ணியிருக்காங்க. என்னங்க யோசிக்கிறீங்க? இல்ல, அன்னைக்கு சிவம் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அது எல்லாருக்குமே தெரியுது. ஆனா இந்த பொண்ணு கேட்டு வர விஷயத்த அண்ணி எப்படி எடுத்துப்பாங்கன்னு தான் தெரியல. இப்ப நாங்க வீட்டுக்கு வரும்போது பிரச்சனை எதுவும் வராம நீங்க தான் பாத்துக்கணும். அண்ணி கிட்ட கேட்டா உடனே ஒத்துக்க மாட்டாங்க. சரி, வர சொல்லுங்க, பாத்துக்கலாம். இல்லங்க, நல்லது நடக்கலனாலும் பரவாயில்ல, தப்பா எதுவும் நடந்துடக்கூடாதுங்க. அதான் எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஆமா, எப்ப வருவாங்க? நாளைக்கு சாயந்தரம். சரி, ஓகே, நான் வீட்ல தான் இருப்பேன், பிரச்சனை எதுவும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். அவசரப்பட்டு எதையோ பண்ணி நல்லா போயிட்டு இருக்கிற விஷயத்த நாமளே கெடுத்து விடுற மாதிரி ஏதாவது ஆயிருமோன்னு பயமா இருக்குங்க. பரவாயில்லையே, வெவ்வேறமா யோசிக்கிறீங்க. சரி, எனக்கு என்னமோ பிரச்சனை வரும்னு தோணல. சில சமயத்துல சில விஷயங்கள் பேசாததுனாலேயே அது நடக்காம போயிடும். ஆனா இந்த மாதிரி சம்பந்தப்பட்டவங்க வந்து பேசிட்டாங்கன்னா கண்டிப்பா நல்லது நடக்கும்னு எனக்கு தோணுது. கரெக்ட், ரொம்ப கரெக்ட். ஆனா இந்த பிரச்சனை தான் எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காத, அத நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. தேங்க்ஸ்ங்க. அப்ப நான் வரேன். சரி.
அப்புறம் நம்ம விஷயத்துக்கு இப்ப அவசரம் இல்லை. அது பார்த்து பேசி பழகி அப்புறமா முடிவு எடுக்கலாம். யோ போயா போ. మొట్ట బొమ్మ ఇది నువ్వే చేసివే మొట్ట. ஏய் என்னடா உங்க பஞ்சாயத்து? ஒண்ணு இல்ல. இனியா தாத்தா வாடா 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 வாடா. ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியா? தாத்தா பாட்டி கிட்ட சொல்லுங்க நானும் வரேன். பாட்டிகிட்ட கேளு கேளு. பாட்டி பாட்டி நானும் வரேன் பாட்டி. ஏய் இதெல்லாம் பெரியவங்க சமாச்சாரம், சின்ன பசங்களாம் வரக்கூடாது. நீங்க என் அப்பாவுக்கு பொண்ணு பாக்குறதுக்கு மட்டும் போல, எனக்கு ஒரு அம்மாவையும் பார்க்க போறீங்க, அத மறந்துடாதீங்க. இனியா குட்டி, இங்க பாரு, நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வா, நாங்க நல்லபடியா பேசி முடிச்சுட்டு வரோம். மாமா அன்னைக்கு ஸ்கூல்ல சொதப்புன மாதிரி சொதப்பிராத. எப்பா சாமி, நான் வாயே திறக்கல, போதுமா? பேச போறது உன் தாத்தாவும் பாட்டியும் தான். அம்மா எனக்கு என்னமோ கொஞ்சம் உதறலாவே இருக்கு. ஏய் வாய முடுற, போறப்பவே உதறலா இருக்கு பதறலா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு. ஏம்மா எதுக்கும் சிவத்துக்கிட்ட ஒரு வார்த்தை. மூச்சு விட்டீங்க உங்க 2 பேரோட காதையும் அறுத்து காக்காக்கி போட்டுருவேன். நாங்க போய் இந்த விஷயத்த நல்லபடியா பேசி முடிச்சிட்டு வர வரைக்கும் இத பத்தி அவனுக்கு தெரியவே கூடாது. அத்தை, இவங்க முழிக்கிற மொழியே சரியில்லை. 2 பேருமே சரியான ஓட்ட வாய்க வேற. எனக்கு என்னமோ இவங்க உளறிடுவாங்கன்னு தான் தோணுது. இல்லம்மா. இங்க பாருங்கடா, வழக்கமா காமெடி பண்ற மாதிரி காமெடி பண்ணி கெடுத்து விட்டுறாதீங்க. இத்தனை வருஷத்துல என் பையனுக்கு ஒரே ஒருத்தி மேல நல்ல அபிப்பிராயம் வந்திருக்கு. அத நல்லபடியா பேசி முடிச்சிட்டோம்டா நல்லதுன்னு பாக்குறேன். ஒருவேளை அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னா? இங்க பாருங்க, அந்த வீட்டுல நான் இன்னொருத்தர்கிட்ட பேசிட்டேன். அவங்களுக்கும் அண்ணன் மேல ஒரு விருப்பம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதனால எனக்கு தெரிஞ்சு இதுல எந்த பிரச்சனையும் வராது. அண்ணன் வராரு. என்ன எல்லாரும் காலையிலே மாநாடு போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்லடா, சும்மா ஜெனரலா பேசிட்டு இருந்தோம், அவ்வளவுதான். என்னம்மா சீரியல் ஆக்டர் மாதிரி பயங்கரமா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க? எங்க போறீங்க? பொண்ணு பார்க்கத்தான். பொண்ணு பார்க்க போறீங்களா? யாருக்கு? என்னப்பா சும்மா தமாசுக்கு சொன்னா யாருக்கு பொண்ணு பார்க்க போறீங்கன்னு கேக்குற? அது வேற ஒண்ணு இல்லடா, ரொம்ப நாள் ஆச்சு இல்ல, அதான் நாங்க 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். நல்ல விஷயம் தானே, போயிட்டு வாங்க. சரவணா அண்ணே, ஒரு சின்ன வேலை இருக்கு, என் கூட வரியா? சிவா இல்லப்பா, அவனும் எங்க கூட தான் வரான். ஏண்டா நீயுமா கோயிலுக்கு போற? அது இல்லைண்ணே, எனக்கு இப்போ அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிருதுல, அதான் அத்தை கோயிலுக்கு போய் முகத்துல தண்ணி அடிக்கலாம்னு சொன்னாங்க. இல்லத்த நான் கூட கோயிலுக்கு வரேன்னு சொன்னேன்ப்பா. இவங்க தான் நீ சின்ன பிள்ளை கோயிலுக்குலாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆமா, இனியா என் கோயிலுக்கு வரக்கூடாது? மாமா, இந்த கேள்விக்கும் நீங்களே பதில் சொல்லுங்க. அது ஒண்ணு இல்லப்பா, பள்ளிக்கூடத்துக்கு லீவ் போட்டு எதுக்கு கோயிலுக்கு கூட்டிட்டு போனோம், அதான். வழக்கமா செவ்வாய்க்கிழமை இல்ல வெள்ளிக்கிழமை தான் கோயிலுக்கு போவீங்க. இது என்ன புதுசா? சம்பந்தமே இல்லாம புதன்கிழமை கோவிலுக்கு போறீங்க? போலீஸ் உங்க பையன் விவரமா கேள்வி கேக்குறாப்ல, இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். சொல்றேன்யா, அது வேற ஒண்ணு இல்லடா, செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கோயில்ல ஒரே கூட்டமா இருக்கும், அதான் புதன்கிழமை போலான்னு முடிவு பண்ணோம். எனக்கு தெரியாம ஏதாச்சும் பிளான் பண்றீங்களா? டேய், நாங்க உன் அப்பா அம்மாடா. கோவிலுக்கு போறேன்னு சொன்னா சரின்னு சொல்லுவியா? அதை விட்டுட்டு குறுக்கு விசாரணை பண்ணிட்டு இருக்க. அதானே, நீ இனியாவை கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு உன் கைத்தடி எல்லாம் கூட்டிட்டு ஆபீஸ்க்கு போ. நாங்க கைத்தடி இல்ல, நாங்க 2 பேரும் லாயர்ஸ். டேய், உண்மையிலேயே நீங்க 2 பேரும் லாயருக்கு தான் படிச்சீங்களான்னு எனக்கு டவுட்டா இருக்குடா. ஐ வாண்ட் டு see your original certificates. எப்பா கோர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, நாங்க போறோம், நீ வந்துருன்னா போய் என்ன சர்டிபிகேட்லாம் கேக்குறாரு. சரி, நானும் அப்படியே போயிட்டு வரேன் தாத்தா. சரிப்பா, பாய். போயிட்டு வரேன் பாட்டி. பாய் பாய் தாத்தா. பாய் மாமா. பாய். அப்பாடா. பாட்டி போற காரியத்தை நல்லபடியா பேசி முடிச்சிட்டு வாங்க. ஏய் போடி, முதல்ல பெரிய மனுஷன் மாதிரி அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ போ.
அத்தை வண்டி கிளம்பிருச்சு. மாமா போலாமா? போலாம். சரி, போலாம். திடுதிடுப்புன்னு போறோம், என்ன நடக்குமோன்னு தான் தெரியல. ஏங்க எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். வாங்க போலாம், வாங்க. வாங்க மாமா. என்னப்பா வண்டி மக்கார் பண்ணுது? என்னையா ஆச்சு? இறங்கி என்னன்னு கவனி. இருயா கேளியா, உன்னதான் சொல்றேன். ஒரு யோ டைகரு, இந்தா. என்னையா என்ன நடக்குது? கண்ணிலேயே 2 பேரும் கதகளி ஆடுறீங்க. இல்லப்பா, அது ஒண்ணும் இல்லப்பா, வேற பிரச்சனை. என்ன பிரச்சனை? ஏப்பா துருவி துருவி கேட்காத, என்னால உண்மையை ரொம்ப நேரம் மறைக்க முடியாது. அது எனக்கு தெரியும், அதனால தான் கேட்குறேன். முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லுங்க. நீ வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்ட என்ன? உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டா நீ நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்ற? யோ சொல்லியா? இல்லப்பா, உனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு தான் டைகர் கல்யாணம் பண்ணணும்னு காத்துக்கிட்டு இருக்கான். பாவம், வயசு வேற ஏறிட்டே போகுது, தலையில முடியலாம் கொட்டுது. சீக்கிரம் முடிவு பண்ணி சொல்லுப்பா. யோ, அவன் முடிக்கும் ஏன் ஏன் முடிச்சு போடுற? எனக்கு தான் கல்யாணம் ஆயிருச்சு. டைகருக்கு பொண்ணு கிடைக்கலன்னா அதுக்கு ஏன் மேல பழிய போடுறீங்க? யோ ஏன் இப்படி அசிங்கப்படுத்துற? நான் ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், பொண்ணுங்க சும்மா பின்னாடி லைன் கட்டி நிக்கும். உன்னை யாரு ஊன்னு சொல்ல வேண்டாம்னு சொன்னது? ஏன்பா இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டு அப்புறமா நான் கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கேன்பா. யோ டைகரு, நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? எதுக்கு தேவையில்லாம என்ன கோத்து விடுற? இல்லப்பா, இப்போ ஒரு பேனா வாங்குறேன்னு வச்சுக்கேன், அந்த பேனா சரியில்லைன்னா தூக்கி போட்டு வேற பேனா வாங்குறது இல்லையா, அந்த மாதிரி தான்ப்பா. யோ, எதோட கம்பேர் பண்ற? பேனாவும் பொண்டாட்டி ஒன்னாயா? ஏன்பா, உனக்கு என்ன வயசு ஆகி போச்சு? இப்பவும் காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி சும்மா சூப்பரா இருக்க. ம், அது மட்டும் இல்லாம உங்க அம்மா தான் பிள்ளையோட வாழ்க்கை இப்படி ஆகி போச்சேன்னு டெய்லி அழுதுகிட்டு இருக்காங்க. ஆஹா. அததான் என்னால தாங்க யோ முடியல. போயா, எங்க அம்மாவாவது அழுவுறதாவது, அவங்க நல்லா ஜாலியா இருக்காங்க. இல்லப்பா, நேத்து நைட்டு கூட நான் பார்த்தேன்ப்பா, அம்மா அழுதுகிட்டு இருந்தாங்க. யோ, அது எனக்காக அழலையா? செம்பருத்தி சீரியல்ல வர பார்வதிக்காக அழறாங்க. அப்பா, ஒரு சின்ன கேள்விதான் கேக்குறோம், அதுக்கு நேரடியா பதில் சொல்லாம இப்படி சுத்தி சுத்தி அடிக்கிறியே. சரி கேளு, நேரடியாவே பதில் சொல்றேன். உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசை இருக்கா இல்லையா? உண்மையை சொல்லு. யோ, நானும் மனுஷன்தாயா, ஒரு துணை இருந்தா நல்லா இருக்க தான் செய்யும். எனக்கும் தோணதான் செய்யும். ஏன்பா, துணை என்ன துணி கடையிலையா கிடைக்கும்? அதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கணும்பா. ஏற்கனவே தப்பான கல்யாணத்தை பண்ணிட்டு அதுக்கான தண்டனைய நான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன். திரும்பவும் அதே மாதிரி தப்ப என்ன பண்ண சொல்றீங்களா? அப்பா, உனக்கு ஒரு கல்யாணம் வேணாம், ஆனா இனியாவுக்கு ஒரு அம்மா வேணும்னு உனக்கு தோணலையா? இனியாவுக்கு அம்மா கிடைச்சா பரவாயில்ல, ஆனா சரவணனுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு மோசமான சித்தி கிடைச்சிட்டா என்ன பண்றது? எனக்கு வரப்போறவன் என் பிள்ளைய நல்லபடியா பாத்துப்பாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? பா, வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னு நினைச்சு அரசி கைய பிடிச்ச, அது பாதியிலே புட்டுக்குச்சு. இப்போ நல்லா இருக்குமான்னு நினைச்சு இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்க நினைக்கிற, அது நல்லா இருந்தா நல்லது தானே? ஏற்கனவே வாழ்க்கையில ரிஸ்க் எடுத்தாச்சு, இன்னொரு தடவை ரிஸ்க் எடுக்க முடியாது. அப்போ கல்யாணமே வேண்டாங்கிறியா? என் மனசுக்கு ஒரு பொண்ணு ஓகேன்னு தோணுச்சுன்னா அப்பா அதை பத்தி யோசிக்க. உனக்கு என்ன மாதிரி பொண்ணு வேணும்னு சொல்லு, தேடிடுவோம். சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். சொல்லு. அந்த பொட்டிக் வச்சிருக்கிற பொண்ணு, அந்த பொட்டிக் வச்சிருக்கிற பொண்ணு, அந்த பொண்ணை பார்க்கும்போது தெரியுது இல்ல, அந்த குழந்தைங்களை எப்படி பத்திரமா பாத்துக்குது. ஆமா, பத்திரமா பாத்துக்குது. ஏய், அந்த குழந்தைங்களுக்கு ஒண்ணுனா எப்படி பதறுது. ஆமா, பதறுது. அந்த மாதிரி குழந்தைங்களை நேசிக்கிற ஒரு பொண்ணு கிடைச்சா கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி யோசிக்கலாம். ஆமா, யோசிக்கலாமே. யோ, என்னையா கோரசா சிரிக்கிறீங்க? அப்படி என்ன சொல்லிட்டேனா? பொண்ணு கிடைச்சாச்சு. நிலா மாதிரி பொண்ணு வேணும்னு கேட்டல, அந்த நிலாவையே பொண்ணா பார்த்தாச்சு. புரியலையே. அன்பையே பேசி முடிச்சிடுவோம். யோ, லூசுத்தனமா ஏதாவது பண்ணிடாதீங்கயா, பெரிய பிரச்சனையாயிட போகுது. ஒரு பிரச்சனையும் ஆகாதுப்பா. நீங்க 2 பேரும் அந்த பொண்ணுகிட்ட இதை பத்தி பேசுனீங்க, கொன்றுவேன் பாத்துக்க. நாங்க ஏன் பேச போறோம்? உங்க வீட்டுல இருக்கிறவங்க தான் பேச போறாங்க. யோ,
என்னையா உளறீங்க? வளரலப்பா. காலையில உங்க வீட்டுல இருந்து எல்லாம் கிளம்பி போனாங்களே, அவங்க எங்க போனாங்கன்னு நினைக்கிறேன்? அன்ப பொண்ணு பார்க்கத்தான். அட பாவிகளா, யார கேட்டு இதெல்லாம் முடிவு பண்றாங்க? எங்களை கேட்டுதா? முட்டாள் முட்டாள். இப்ப அவங்க எங்கயா போயிருப்பாங்க? இந்நேரம் அன்பு வீட்டுல காரம் காபி எல்லாம் சாப்பிட்டு கல்யாண மேட்டர் பேசி முடிச்சிருப்பாங்க. யோ இந்த வீடாடா? அத்தை, இந்த வீடு தான். சின்னதா இருந்தாலும் வீடு ரொம்ப அழகா இருக்குடா. லட்சுமி. என்னங்க? ஒண்ணும் இல்ல, போலாம். இங்க பாருங்க, வாசல் வரைக்கும் வந்தாச்சு. இப்ப என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? போய் என்ன ஏதுன்னு கேட்டுடலாம் வாங்க. சரி, போலாம். பொண்ணு பார்க்க போயிருக்காங்க, உன் போனை எடுப்பாங்களா?